வணக்கம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஜிஷ்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 3வது அதிகாரம், நீத்தார் பெருமை. பிறவியின் உயர்வை அடையச் செய்யும் ஒழுக்கத்தை கடைபிடித்து உயிர் துறப்பவர்களின் பெருமையையும் சரித்திரத்தையும் விரும்பி எடுத்துரைக்கக்கூட போதிய தகுதி வேண்டும், துணிவு வேண்டும் என்கிறார். இறந்தார் என்பதும் துறந்தார் என்பதும் வெவ்வேறு அர்த்தங்களை உடையது. இறந்தவர்களுக்கு உயிர் உடலை விட்டு பிரிந்து செல்கிறது. துறப்பவர்கள் ஒழுக்க நெறி கடைபிடித்து தன் பிறவியை முடித்து கொள்ள எண்ணி உயிரை நிலைநிறுத்தி உயிர் துறப்பர். அவ்வாறு உயிர் துறந்தவர்களின் பெருமையை இறந்தவர்களோடு ஒப்பிட நினைத்தால் இவ்வுலகில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை ஆராய்ந்தாலும் முடியாது. இன்பம் துன்பம், இன்பத்தின் முடிவு துன்பமும் துன்பத்தின் முடிவு இன்பத்தை நோக்கியுமே உள்ளது. இன்பம் துன்பம் என்ற பற்றற்ற நிலையை அடைந்து இப்பிறவியின் தேவை மறுபிறவியின் தேவை இவற்றின் நிதர்சனம் அறிந்து இருக்கும் வாழ்நாளில் ஒழுக்கத்தை கடைபிடித்து நற்செயல் புரிபவர்களின் பெருமை உலகத்தாரால் வியந்து போற்றப்படும். ஐம்புலங்களை அடக்கி உடலின் உயிர்த்தன்மையை கபாலத்தில் காத்து நின்றால் ஐம்புலங்களை அடக்கும் அங்குசமும் அதுதான், நற்சமுதாயத்திற்கு வித்தும் அதுதான். ஐம்புலங்களின் ஆசைகளை அடக்கி ஒழுக்கத்தோடு வாழ்பவன் விளக்கின் ஒளியின் பிரகாசம் போல் திகழும் இந்திரனுக்கு சமமானவன் என்கிறார். மனிதனால் செய்யக்கூடுமோ என்று எண்ணும் செயற்கரிய செயல்களை செய்து முடிக்கும் வல்லமை படைத்தவர்கள், ஒழுக்கத்தை கடைபிடித்து மேலான நிலையை அடைந்தவர்கள். அவ்வாறு ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் கீழான நிலையில் இருப்பவர்களால் அரிய செயல்கள் செய்ய முடியாது. சுவை, பார்வை, முகர்தல், கேட்டல், தொடு உணர்வு இவைகளில் நல்ல உணர்வு, கெட்ட உணர்வு, தேவையானது, தேவையற்றது என வகையறிந்து நல்லவையை மட்டும் எடுத்து வாழ்பவர்களுக்கே இவ்வுலகம் சொந்தமானது என்கிறார். ரசித்து ருசித்து வாழ்பவர்களுக்கு வாழ்நாள் கூடுகிறது. எனவே கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல், எதிர்காலத்தை நினைத்து கலங்காமல் இன்றைய பொழுதை கருத்துடன் ரசித்து வாழ வேண்டும். ஒழுக்க நெறி கடைபிடித்து உயர்நிலை அடைந்தவர்களின் வாயிலிருந்து உதிர்க்கும் வார்த்தைகள் நிறைவான ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்டவை. அவர்களது பெருமையை வரலாறு எடுத்துரைத்து கொண்டே இருக்கும். நற்குணம் கொண்ட உயர்நிலை அடைந்த ஒழுக்க சீலர்களிடம் கோபம் சிறிது நேரம் கூட இருக்கவே இருக்காது. நற்குணங்கள் கொண்ட ஒழுக்கத்தால் உயர்நிலை அடைந்த மேன்மையானவர்கள் எல்லா உயிரிற்கும் செம்மையான அருளை வழங்கி கொண்டே இருப்பார்கள். அதாவது அவங்க எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனையே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் என்கிறார். ஓகே விவர்ஸ், நீத்தார் பெருமை அதிகாரத்தோட விளக்கு வரைய விளக்கமாக பார்த்துட்டோம். இந்த அதிகாரத்தில் எனக்கு எல்லா குரலுமே பிடிச்சிருந்தது. அதில் நான் செலக்ட் பண்ண குரல், செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்கலாதார். ஒழுக்கத்தை கடைபிடித்து உயர்நிலை அடைந்தவர்களால் மட்டுமே செயற்கரிய காரியங்கள் செய்து முடிக்க முடியும், மற்றவர்களால் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.